மக்கள் பிடிக்காத வாழ்க்கையை ஏற்றுக்கிறதுக்கு பிடிக்காத வாழ்க்கையை கூட விட மாட்டேங்கிறாங்க. பிடிவாதமாக பிடிச்சிக்கிறாங்க. அது பிடிக்கலன்னு தெரியுது, ஆனாலும் பிடிவாதமாக பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா எங்கே தனிமையில் வாழ்ந்துருவோமோ, தனிமையில் விடப்பட்டு விடுவோமோ அப்படிங்கிற அபாயம் இங்கே இருக்குது. நீ அதாவது உனக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிச்சின்னா அது கெட்டியாக பிடிச்சிக்கோ. அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, உனக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு கெட்டியாக பிடிச்சிக்கோ. அதை விட்டுட்டேன்னா அடுத்தால உனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துடுறோம். எங்கே தனிமையில் விடப்பட்டு விடுவோமோ, தனித்து வாழப்பட்டு விடுவோமோ அப்படின்னு நினச்சிட்டு தனிமையிலே தனது வாழ்நாள் முழுவதும் கழிந்து விடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காத வாழ்க்கையை போயிட்டு வெறுப்போடையும் சபிச்சுக்கிட்டு, பிடிக்காத வாழ்க்கை வாழ்ந்தால் சபிச்சுக்கிட்டே தான் இருப்போம். மனசு கெட்டு போயிடும். வெறுப்பு தான் மனசில் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் வெறுப்பு தான் அதிகமாக இருக்கும். பார்வையில், பேச்சில், எல்லாத்துலேயும் வெறுப்பு தான் அதிகமாக இருக்கும். பிடிக்காத வாழ்க்கை வாழ்ந்தால் நமது மனசில் வெறுப்பு தான் நிறைஞ்சிருக்கும். நமது பார்வையில் ஒரு கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது நம்ம எதையோ நமக்கு இழைக்கப்பட்ட, நாமே இழைத்து கொள்கிற ஒரு அநீதி. அந்த அநியாயம், பிடிக்காத வாழ்க்கைக்கு நம்ம உட்படுறதுங்கிறது ஒரு அநியாயம் மாதிரி, ஒரு பலாத்காரம் மாதிரி தான், ஒரு கற்பழிப்பு என்பது தான். விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணுடன் உடலுறவு கொள்வது போல தான் பிடிக்காத வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்வது என்பது. விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணோடு பலவந்தப்படுத்தி ஒரு பெண்ணோடு உடலுறவு கொள்வது போன்று தான். அது மாதிரி விருப்பமில்லாத ஆணிடம் ஒரு பெண் வாழ்க்கை நடத்துவதும் அந்த மாதிரி தான் பலாத்காரம். ஆண்களுக்கு எதிரான பலாத்காரமாக அது இருக்கலாம். பெண்களுக்கு எதிரான பிடிக்காத வாழ்க்கை என்பது ஒரு ஆண்களுக்கு எதிரான ஒரு பலாத்காரம், ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு பலாத்காரம் அல்லது பாலியல் வன்முறை. ஆண்களுக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான ஒரு பாலியல் வன்முறையாகத்தான் பிடிக்காத வாழ்க்கையை கருத வேண்டும். அதனால் பிடிக்காத வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு காரணமே என்னென்னா, இதை விட்டுட்டா அப்புறம் எங்கே தனிமையிலே அதுக்கப்புறம் எதுவும் கல்யாணம் நடக்காதோ, கல்யாணம் நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தனியாகவே வாழ்ந்துருவோமா, தனியாக வாழ்ந்தால் 4 பேர் நம்மளை பார்த்து சிரிப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு பிடிக்காத வாழ்க்கையை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு அதை போய் கெட்டியாக பிடிவாதமாக பிடிச்சிக்கிறாங்க. பிடிக்கலன்னு தெரிஞ்சு கூட அதை பிடிவாதமாக பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் பயம்தான். கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தைரியத்தை இழந்து கோழைகளாக மாறிவிடுவார்கள் அவர்கள். பிடிக்காதவர்களுடைய மனசில் வெறுப்பு தான் நிறைஞ்சிருக்கும். பார்வையிலையும் பேச்சிலையும் வெறுப்பு தான் நிறைஞ்சிருக்கும். சலிப்பு, சாபம் தான் நிறைஞ்சிருக்கும். அது ஒரு ஏமாற்றம் என்பதால், வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் என்பதால், அப்போ அந்த மாதிரி ஏக்கங்கள், அதெல்லாம் நிறைவேறாத ஏக்கங்கள், இப்படி இயலாமையின் காரணமாக, இன்னொரு பிடித்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள முடியாத இயலாமையின் காரணமாக அது நாளையுடன் மனசு ரொம்ப பலவீனம் அடைந்து நோயாளிகளாக மாறிவிடுவார்கள். அதுதான் மிகப்பெரிய. நீ தனிமையை நினச்சி பயந்து தான் நீ பிடிக்காத வாழ்க்கையை கெட்டியாக பிடிச்சி வச்சுருக்கிற. உனக்கு உன் புருஷன் பிடிக்கலனாலும் அவங்க கூட வாழ்கிற, உன் பொண்டாட்டி உனக்கு பிடிக்கலனாலும் அவங்க கூட வாழ்கிற. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். சொந்தக்காரங்க, எல்லாத்துக்கும் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ இதை அப்படி பிடிச்சி வாழ்ந்துகிட்டே இருந்தால் நாளையில் வெறுப்பு, மனசில் வெறுப்பு, சாபம், சலிப்பு, ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு அநியாயமாக சலிப்பு, வெறுப்பு நிறைஞ்சு போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இயலாமை தான் அது. இயலாமையின் காரணமாக வாழ்ந்து கடைசியில் என்ன ஆகுனா, நீ பலவீனமாகி உனக்கு கடைசியில் நோயே வந்துடும். நோய்வாய்ப்பட்டவராக நீ மாறிவிடுவாய். நோய்வாய்ப்பட்டவர் போன்ற ஒரு தோற்றத்தை இதை பார்க்குறவர்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கடைசியில் நோயாளியாக நீ தனிமைக்கு பயந்து போய் பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த, பிடிக்காத வாழ்க்கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு பிடிவாதமாக பிடித்து கொண்டு தொங்கி கொண்டிருந்த உனக்கு கடைசியில் உனக்கு என்ன பரிசாக கிடைக்குது? பிடிக்காத வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட உனக்கு தனிமை நினச்சிக்கிட்டு நீ பயந்து போய் பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த கடைசியில் உனக்கு நோயே வந்துருச்சு. ஏன்னா மனசில் வெறுப்பு, வன்முறை உணர்ச்சி, கோபம், தவறான புரிதல். கணவனை பிடிக்கலனா மனைவி சொல்கிறது எல்லாமே கணவனுக்கு தப்பாக தான் தெரியும். மனைவியை பிடிக்கலனா மனைவி சொல்கிறது எல்லாமே கணவனுக்கு தப்பாகவே தெரியும். சண்டைகள், சச்சரவுகள், மனசு ஃபுல்லாக வன்முறை உணர்ச்சி, வாழ்க்கை ஃபுல்லாக வன்முறை உணர்ச்சி, மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாத ஒரு நிலைமை. அப்புறம் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். இப்படி அடுத்து நோய்கள் வரும். கடைசியில் பிடிக்காத வாழ்க்கை வாழ்ந்த அந்த தியாகத்திற்கு பரிசாக, பிடிக்காத வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்காக நோய்கள் என்பது பரிசாக கிடைக்கும். நோய்கள் வந்துருச்சுன்னா அப்புறம் மரணம் என்பது பரிசாக கிடைக்கும். சீக்கிரமாக மரணமும் வந்துவிடும். நோய்களை தொடர்ந்து மரணம் பின்னாடி வரிசையாக நிற்கும். பிடிக்காத வாழ்க்கை வாழ்ந்த அந்த தியாகத்திற்கு பரிசாக இறுதியில் விரைவிலேயே மரணம், ஒரு குறைந்த ஆயுளில் உங்களுக்கு மரணம் பரிசாக கிடைக்கும். பிடிக்காத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு உங்கள் கணவனை பிடிக்கலை அல்லது உங்கள் மனைவியை பிடிக்கலை அப்படின்னா வீட்டில் எப்போ பார்த்தாலும் வன்முறை உணர்ச்சி, சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்குது, சச்சரவுகள்னா இப்போ பிரிவு தான் தீர்வு. நீங்கள் பிரிவதற்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லைன்னா கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு உடம்புல நோய் வந்துடும். அப்போ நோய் வந்தாலும் நோய் ஏற்கனவே இருந்தாலும் குணமாகாது. நோயை குணப்படுத்துறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். நோய்க்கான மருத்துவம் என்பது வெறும் மருந்து மாத்திரைகளால் மட்டுமல்ல. இது போன்ற முயற்சி. பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்கிறியா, அப்போ நீ உன் உடம்புல நோய் இருக்கா, அப்போ நீ பிடிக்காத வாழ்க்கை வாழ்கிற வரைக்கும் உடம்புல நோய் குணமாகாது. வேணால் மருந்து மாத்திரைகளால் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ளலாம். அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது விவாகரத்து பண்ணி தனியாக இருந்தால் கூட நோய் குணமாயிடும்.
அப்புறம் பிடித்த ஒரு வாழ்க்கை வாழணும். பிடித்த ஒரு வாழ்க்கை என்பது மருந்து மாதிரி. ஒரு பிடித்த வாழ்க்கை என்பது மருந்து மாதிரி. பிடிக்காத ஒரு வாழ்க்கை என்பது நோயை போன்றது, நோய்க்கு இணையானது, நோய்களை வரவழைக்கக்கூடியது. பிடிக்காத வாழ்க்கை வாழ்ந்தால் நோய் வரும். பிடித்த வாழ்க்கை வாழ்ந்தால் இருக்கிற நோயும் குணமடையும். பிடிக்காத வாழ்க்கை வாழ்ந்தால் உடம்புல ஏற்கனவே நோய் இருந்தாலும் அது குணமாகவே ஆகாது, மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே செல்லும். அதனால் பிடித்த வாழ்க்கை என்பது மருந்து போல், அது ஆரோக்கியம் நிறைந்தது. பிடித்த வாழ்க்கையில் ஆரோக்கியம்தான் இருக்கும், நோய் வரவே வராது. நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கூடணும்னா வெறும் உணவு மட்டும் சாப்பிட்டா போதாது, உடற்பயிற்சி மட்டும் சாப்பிட்டா போதாது, உறவு முறையும் நல்லா இருக்கணும். உறவு முறை பிடித்த உறவினர்கள் உனக்கு நிறைய பேர் இருக்கணும். பிடித்தவங்க, பிடித்த கணவன், பிடித்த மனைவி, இதெல்லாம் இருந்தால் தான் உடம்புல நோய் வராது. நோய் இருந்தாலும் குணமடையும். அந்த வகையில் காதல் என்பது ஒரு மருந்து. காதலிக்கிறவங்களெலாம் பிடிச்சு போய் நல்லா காதலிக்கிறாங்களா, நல்ல ரொமான்ஸ் இதெல்லாம் இருக்குதா, அவங்களுக்கு நோயே வராது. அந்தளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அவங்களுக்குலாம். அதனால் காதல் என்பது மருந்து. காதலுக்கு தடைப்படுகிற இந்த சமூகம் பாருங்கள், நோய் சமூகம் இது. இந்த நாட்டில், இந்திய நாட்டில், அதே மாதிரி அரேபிய நாடுகள்லாம் காதலுக்கு தடை விதிக்கிற ஒரு நாடுகளாக இருக்கிறது. அதனால் இந்த நாடுகளில் நோய்கள் அதிகரிக்கும். கண்டிப்பாக உண்மையிலே நோய்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். அதனால் காதல் என்பது பிடித்தவங்கள தானே காதலிப்பாங்க சுதந்திரமாக. அதுக்கு ஒரு சுதந்திரம், உனக்கு பிடித்தவர்களை தேடிக்கொள்வதற்கான சுதந்திரம். அவர்கள் விடுபடுவதற்கான, உனக்கு பிடிக்கலையா இன்னும், அப்போ அது விடுபடுவதற்கான ஒரு சுதந்திரம். அப்படி சுதந்திரம் நிறைந்தது. பாலியல் உறவில் சுதந்திரம் தான் காதல் என்பது. சுதந்திரம், அந்த காதல் என்பது மருந்து. அதனால் காதலிச்சு கல்யாணம் பண்ணுங்கள், உங்களுக்கு உடம்புல நோயே வராது. அந்த மாதிரி காதலுக்கு ஒரு தடை விதிக்கிற இந்த நாடு, இந்திய நாட்டில் கண்டிப்பாக நோய்கள் பெருகி கொண்டே இருக்கும். வெறும் மருந்து மாத்திரைகளால் மட்டுமே நோயை குணப்படுத்தி விட முடியாது. பல்வேறு கோணங்களில் உடற்பயிற்சி வேண்டும், நல்ல உறவு முறை, பிடித்தவர்களோடு வாழ வேண்டும், அப்புறம் நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உண்ண வேண்டும், உணவு கட்டுப்பாடு வேண்டும். இப்படி பல கோணங்களில் பிடித்த வேலையை செய்ய வேண்டும், பிடித்த காரியங்களை செய்ய வேண்டும். நீங்கள் செய்கிற தொழில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். அப்படி நிறைய பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். எல்லா வகையிலையும் ஒரு பிடித்த வாழ்விடத்தில் வாழ வேண்டும். சென்னை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னா ஒரு எங்கே உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அங்கே போய் வாழணும். சும்மா பணத்துக்காக நான் சென்னையில் வாழ்கிறேன், எனக்கு சென்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னா அப்போ உங்களுக்கு நோய் வரும். பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தோடய உங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வரும். பிடித்த விஷயத்தோட உங்களுக்கு ஒரு உறவு முறை, தொடர்பு எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட நோயே வராது. நோய் இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் பிடிக்காத வேலையை செய்யக்கூடாது, பிடிக்காதவங்களோட வாழக்கூடாது. இந்த மாதிரி பிடித்த விஷயத்தான், பிடித்தது தான் எல்லாத்துக்கும் ஆரோக்கியம்தான் பிடிக்கும். நோய் பிடிக்காது தானே. நோயாளியாக இருப்பது யாருக்குமே பிடிக்காது. ஆரோக்கியமாக இருக்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். பிடிக்காத வாழ்க்கை வாழ்கிறது ஒரு கோழை, அது ஒரு கோழைத்தனம் தான். அதனால் பிடிக்காத வாழ்க்கை வாழ்கிறவங்க கோழைகளாக மாறிவிடுவார்கள், கோழைகளாக ஆக்கப்படுவார்கள். பிடிக்காத வாழ்க்கையை நீ வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு ஒருத்தரை கட்டாயப்படுத்தும் போது அதுக்கு காவலாக நிறைய இருப்பாங்க, சொந்தக்காரங்கள்லாம் காவலாக இருப்பாங்க. அப்படின்னா நீ உன்னை கோழையாக கோழையாக ஆக்குவதற்கு அவர்களெல்லாம் காவலாக இருக்கிறார்கள். அதனால் பிடிக்காத வாழ்க்கையை வாழ்கிறவங்கெல்லாம் கோழை ஆகிடுவாங்க, கோழையாக ஆக்கப்படுவாங்க. அப்போ கோழைகள் தான் பிடிக்காத வாழ்க்கையை வாழ்வாங்க. அதனால் பிடித்த வாழ்க்கையை வாழ்கிறவங்க தான் வீரம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள், தைரியம் மிகுந்தவர்களாக, துணிவு நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பிடிக்காத வாழ்க்கையை விட்டுட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. அப்போ வீரம்ங்கிறது என்னென்னா, பிடிக்காத வாழ்க்கையிலேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்வது தான். பிடிக்காத வாழ்க்கையிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுக்கு வீரம் தேவை, துணிவு தேவை, தைரியம் தேவை. பிடித்த வாழ்க்கையை வாழ்கிறது தான் உண்மையிலே தைரியமான ஒரு நடைமுறை. வீரமும் அதுதான். வீரம் இல்லாமல் போய்விடும். பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்தால் கோழைகளாக மாறிவிடும். கோழைகள் தான் பிடிக்காத வாழ்க்கையை வாழ்வார்கள். தைரியமானவங்க பிடித்த வாழ்க்கையை வாழ்வாங்க. பிடித்த வாழ்க்கை கிடைக்கலனா கூட பரவாயில்ல, தனியாக கூட வாழ்ந்துட்டு போகலாம். தனியாக வாழ்கிறதுக்கும் ஒரு தைரியம் தேவை. அப்போது தனியாக வாழ்கிறதுக்கும் பிடித்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் ரெண்டுக்குமே வீரம் தேவை. ஆனால் கோழைகள் பிடிக்காத வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் கண்டிப்பாக கோழை ஆகிடுவாங்க. கோழைகள் தான் பிடிக்காத வாழ்க்கையை வாழ்வாங்க.